தான் பிஆர் ரேங்க்கு ஈஸியாக எப்படி புஷ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வந்து பேர் இல்லாத இடத்துல இறங்கிடலாம். அதுக்கப்புறம் நான் சவுண்டாக பேசுகிறதா உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? இப்போ பேர் இடம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடெலாம் இருக்கும்ல, அங்கே இறங்கிட்டு ஜோன் வர வரைக்கும் அப்படியே ஜோன் பின்னாடியே ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் வந்து டக்கு டக்குன்னு ரேங்க்லாம் ஏற்ற முடியும். நம்ம அட்டாக்கிங் போயிட்டு பின்னால் அந்த டிப்பா, முன்னால் அந்த டிப்பா, சைடில் அந்த டிப்பா, அந்த சைடில் அந்த டிப்பா, மேலே அந்த டிப்பா, கீழே அந்த டிப்பா. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கன்னு எடுத்தாச்சு. P90 வந்துருச்சு. கம்சனு இந்த மாதிரி வீட்டில் பேரில் இடத்துல இறங்கிட்டு மேலே வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு போய் நீங்களே பாருங்கள், அசால்ட்டாக எடுத்துக்கலாம் போயெல்லாம். சரிங்களா? இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த 20 அளவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்டாக்கிங் போங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளஸ் வரும். 20 அளவுக்குள்ளே இப்போ நான் இயர் 5 இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வந்து இனிமே வந்து 20 அளவுக்குள்ளே போய் அடிக்க போங்க. அப்போ தான் வந்து மைனஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ கிடைக்கிற முட்டை எடுத்துட்டு அந்த வீட்டில் போய் உட்காந்து போகிறேன். சரிங்களா? நான் வந்து போயை எடுத்த வீடியோ போடுவேன். ஆனால் நான் போயை அவ்வளோ எடுத்துருக்க மாட்டேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களே நீ கடைசி எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா P90 ஏன்னா அது பெசான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சாட்ஸ் போட்டுப்பேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் எனக்கு. சென்னையில் 100 பிளேஸ் பிசானில் இருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு காட்டுது. ஆனால் நான் 100 பிளேஸாக எனக்கு தெரியல. இப்படிதான் உருட்டிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும். நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம உட்காந்துட போகிறோம். எவனாவது அந்த ஜோன் பின்னாடியே போகணும். நீங்கள் 5 அளவுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் போய் அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், போயா வந்துடும். அப்புறம் நான் ப்ளஸ் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நான் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேறு போர் அடிக்கும்ல. நீங்கள் கேரக்டர் ஸ்கில் எந்த மாதிரி வைக்கணும்னா, இப்போ நான் வச்சுருக்கேன்ல அந்த 3, அதுக்கப்புறம் துச்சி வச்சுக்கோங்க. அந்த ஹெச்பி கேரக்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குளோவல் தான் முக்கியமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த கேரக்டருக்கு நிறைய நாய் வரணும். அந்த கேரக்டர் தெரியலன்னா அப்புறம் அந்த கெல்லி பைத்தியம் அதை வச்சுக்கோங்க. சாரி திட்டாதீங்க, கெல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கே எவனோ ஒருத்தர் வர மாதிரி இருந்தது. இந்த ஜன்னலில் போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, இன்னும் 35 அளவு. அது வரைக்கும் நான் வெயிட்டாக தான் இருக்க போகிறேன். இந்த வீடியோ யாருக்காகனா நிறைய பேர் பிளாட்டினம் டைமண்ட்லேயே இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பாருங்க, நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனிமே வந்துட்டான். எனக்கு வந்து ஏற்கனவே நான் அடிக்க தெரியாத பாட்டு. வர அங்கே இருக்கோம். இந்த கோல் போட்டோன்னா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அவன் திடீர்னு அடிச்சாலும் எனக்கு அசிங்கமாக போயிடும்ல, அதனால தான் நான் கோல் போட்டு தடுத்துட்டேன். சரிங்களா? சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி ஏதோ அடிக்கிற மாதிரியே எடுத்து பார்ப்பேன், நான் அடிக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் அதை சொல்லிவிட்டேன். அப்படியே க்ளோர் போட்டு மறைச்சாச்சு. சரிங்களா? அது அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா நான் பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் வீடியோஸ். அதனால் எனக்கு மைண்டு கொலாப்ஸ் ஆகுது. ஆனால் வாய்ஸ் சேஞ்சரில் கிட்ஸ் வாய்ஸ் போச்சு. வாய் குழம்புது. வாய்ஸ் சேஞ்சர்லேயே கிட்ஸ் வாய்ஸ் வச்சுருக்கேன்னா, ஏன்னா என் வாய்ஸ் நார்மல் கிட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் கிட்ஸ் வச்சுட்டேன். சரிங்களா? கண்டுக்காதீங்க அதெல்லாம். சரி, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் சர்வே பண்ணலாம். ஜோன் வந்தோடனே ஓடிடலாம். இங்கே எதோ ஒருத்தன் ட்ராப் எடுக்கிறான், அதான் தெரியுது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் போயா போட்டு வீடு எடுத்தேன். அது என்னைக்குன்னு தெரியல. போயெல்லாம் சொல்லிட்டு அடிக்கலாம். என்கிட்ட அவ்வளோ ஸ்கின் இல்லையே. ஸ்கின்னும் இல்லை. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருந்தாலும் ஏதோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்ட்டை படிச்சு வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து எதை நான் ஒன்ட்டா படிச்சிருக்கேனோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். எப்போ அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். வெளியே ஒரு குழந்தை கத்தினே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. கத்துது
மியூசிக் போட்டுறேன் சரிங்களா? இப்போ எம்டன் வச்சுக்கோ, கொஞ்சம் தூரமாக போய் அடிக்கலாம், இல்லை அவ்வளோதான். இந்த கிரனாட் மட்டும் நான் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் உள்ளே போட்டுதான் அவன் செத்து போயிருப்பான். நானும் ஜாலியாக நான் உள்ளுக்கு எடுத்து ஓடி இருக்கலாம். எங்கள் அப்பா வெளியே வரைக்கும் பாப்பா கத்தினே இருக்குது. இதுக்காக நான் திருப்பி திருப்பி வாய்ஸ் சேஞ்சில் முடியாது சரிங்களா? புரியும் நம்புறேன். இங்கே ஓவரா வாய்ஸ் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் வந்து பேச முடியாது. ஏபிசின்னு கத்தினே இருக்குது. அப்புறம் பாருங்க, எனக்கு வேற ஒன் டாப்பே உடம்பு கிடையாது, வேண்டாம். ஒன் டாப்பே எனக்கு வேற ஒழுங்கு தெரியாது சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக அடிக்கலான்னு பார்ப்பேன். எனக்கு வேற பயமாயிடுச்சு, அவன் அழுத்திட்டான், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா